கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசத்தில் வளருதல், growing in faith பார்த்தோம். சோதனைகளின் வழியாய் விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம். ஃபெய்த் டு ட்ரையல்ஸ், செயலில் வெளிப்படும் விசுவாசம், ஃபெய்த் இன் ஆக்ஷன் பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயத்தின் மீது விசுவாசம் பார்த்தோம். ஃபெய்த் இன் காட்ஸ் கேரக்டர், விசுவாசத்தினால் நடப்பது பார்த்தோம். வாக்கிங் பை ஃபெய்த், மலைகளை தகர்க்கும் விசுவாசம், ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டெயின்ஸ் பார்த்தோம். சந்தேகத்தை மேற்கொள்வது எப்படின்னு பார்த்தோம். ஓவர் கமிங் டவுட்ஸ், தேவனுடைய திட்டத்தில் விசுவாசம், ஃபெய்த் இன் காட்ஸ் பிளான் பார்த்தோம். விசுவாசமும் ரட்சிப்பும் பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் சால்வேஷன் பார்த்தோம். ஃபெய்த் அண்ட் ஹீலிங் பார்த்தோம். விசுவாசமும் சுகம் அளிப்பும் அண்ட் விக்டோரியஸ் ஃபெய்த், வெற்றி அளிக்கும் விசுவாசம்ன்றத பார்த்தோம். அண்ட் லிவிங் அ லைஃப் ஆஃப் அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு கடைசி நாளாக இருப்பதனால் பினிஷிங் த ரேஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும். இந்த ஒரு மாதம் முழுக்க விசுவாச வாழ்க்கை என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு மேரத்தான் ரேஸ் போல இல்லையா? நமக்கும் ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிதான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நடத்தி செல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விசுவாசத்துடன் தொடங்குதல். விசுவாசத்தோட நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம தொடங்கணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டு அவரை விசுவாசித்த பின்பு நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க விசுவாசத்தினால் ஆன வாழ்க்கையா இருக்கிறது இல்லையா? வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சோ கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ விசுவாசத்தை வைத்து கொண்டுதான் அவருக்கு நம்ம பிரியம் இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் நம்மள பிரிச்சு வச்சிருப்பார். ஒரு கேட்டகரி வைத்திருப்பார். இவன் என் மேல விசுவாசம் அதிகமா வச்சிருக்கிறான், இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கேட்டகரியில வைப்பார். இவன் என் மேல விசுவாசமே இல்லாம சும்மா ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில கேட்டகரிய ஒதுக்கி வைக்கிறார். சோ நம்ம விசுவாசத்துல தேறினவர்களா இருக்கணும். ஆபிரகாமின் விசுவாசத்தை போல தேறினவர்களா இருக்கணும். நெக்ஸ்ட் சோதனைகள் நிலைத்திருத்தல். சோதனைகளில் நிலைத்திருத்தல். சோ வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோ சோதனை சகிக்கிற மனுஷன் எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு சோதனைகள் இருக்கு. அவங்கவுங்க திராணிக்கு ஏற்றபடி ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். சோ அந்த சோதனைக்கு அப்புறமா நமக்கு கிடைக்க போறது என்னன்னா, ஆண்டவர் நம்மள உத்தமன், உத்தமின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அதனோடு மட்டுமல்லாம அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்வோம் இல்லையா? ஸ்கூல்ல பசங்க, காலேஜ்ல பசங்க படிக்கும் போது அவங்க நல்ல மார்க் எடுக்கும்போது டாப்பர்ங்கிற ரிவார்டும் தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல நமக்கான சோதனைகளை நாம சகித்து பாக்கியவான்களாகி உத்தமன், உத்தமின்னு ஆண்டவர் வாயினால வரக்கூடிய அவார்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அவர் கையினால வரக்கூடிய ஜீவ கிரீடமும் ரொம்ப ரொம்ப பெருமை கொடுக்கறதா இருக்கிறது. சோ அதனால சோதனைகளில் நிலைத்திருப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா, பொறுமையுடன் ஓடுதல். வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. சோ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுவது என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்து அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப 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 அவசியமா இருக்கிறது இல்லையா? ஓவர் நைட்ல நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்லை. யாராவது நமக்கு அன்பானவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது, உடல்நிலை சரியாகணும், உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது அந்த ஓவர் நைட்லயே நடக்கிறது சாத்தியமான ஒரு விஷயம். ஆனா நான் கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா அது ஓவர் நைட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதுக்கு இட் டேக்ஸ் டைம். சோ அதற்கான பொறுமையை நம்ம கையாள வேணும். இல்ல ஆண்டவர் எனக்கு செய்யவே மாட்டாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. சோ நம்ம பொறுமையை கை கொள்ள வேண்டும். சோ நெக்ஸ்ட் பாதியில் நின்று விடாமல் தொடருதல். சோ பாதியிலே நம்மளுடைய விசுவாசத்தையும் விட்டுட்டு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டுட்டு நின்ற கூடாது.
ஆனாலும் என்ன சோதனை வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் அதை தொடர வேண்டும். அதோடு நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நம்மளுடைய ஏர்னிங்ஸ் 10,000 20,000 நமக்கு ஏற்றபடியாய் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ நான் ஒரு இன்சிடென்டா சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். எங்க அப்பா டயாலிசிஸ் பேஷண்டா இருந்தாங்க. இப்ப ஹி இஸ் நோ மோர். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டயாலிசிஸ் பேஷண்டா இருந்தாங்க. சோ அந்த டைம்ல ஒரு நாளைக்கு 2,000 rupees எல்லாம் கொடுத்து கூட டயாலிசிஸ் பண்ணிருப்போம். ஆனாலும் அது எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே ரோட்டரி கிளப்ல எல்லாம் எழுதிட்டோம். ரோட்டரி கிளப்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 375 சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு நாளைக்கு அந்த 375 அந்த மாதத்துல காலி ஆயிடுச்சு. செலவு பண்றதுக்கு பணம் இல்லை. அம்மாவும் அப்பாவும் டயாலிசிஸ்க்கு போயிட்டாங்க. கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க அம்மாவும். நானும் என்கிட்ட இருந்த சின்ன ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு போய் எனக்கு ஏழைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நான் மனசுல ஒரு பொறுப்பையா என்ன வச்சு கொண்டிருந்தேன். நான் போய் செஞ்சுட்டு வந்தேன். ஒரு 150 தான் இருக்கும் அது செஞ்சது. ஆனா அம்மா சொன்னாங்க, டயாலிசிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க, அப்பாவுக்கு இன்னைக்கு சார்ஜே பண்ணல. ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே டயாலிசிஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அதனால எந்த வித மணியும் சார்ஜ் பண்ணல இன்னைக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப நான் இவ்வளவு சந்தோஷப்பட்ட ஆண்டவரை துடித்தேன். நான் செய்தது 150 தான். இது நான் பெருமைக்காக சொல்லல, ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லுகிறேன். நான் செஞ்சது 150 தான். ஆனா அதை எனக்கு டபுளாய் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. சோ ஏழைகளுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அது அவருக்கே செஞ்ச மாதிரி நினைச்சு அதை கடனா நினைச்சு நமக்கு திருப்பி கொடுக்கிறாரு. சோ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இந்த வசனம் சொல்லுகிறபடியாய் நாம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும். சோ 5th இறுதி வரை விசுவாசமாக இருத்தல். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். சோ இந்த வசனம் யாரால் எழுதப்பட்டது என்றால் பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். சோ பவுல் இனிஷியலா சவுலா இருந்தார். மோசே கொடுத்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் அவர் கை கொண்டவரா இருந்தார். ஆனா இயேசுவை மட்டும் எதிர்க்கிறவரா இருந்தார். இயேசுவை ஃபாலோ பண்றவங்களையும் எதிர்க்கிறவரா இருந்தார். அப்போ இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் தரிசித்ததுனால அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எதிர்ப்பா இருந்து நிறைய துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா அதுக்கப்புறமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய சுவிசேஷங்களை பிரசங்கிக்கிறவராகவும் இத்தனை அதிகாரங்களை அவர் எழுதுகிறவராகவும் இருந்தார். ஆனா அது லேஸ்ல நடக்கல. அவருக்கும் நிறைய பாடுகள் இருந்தது, நிறைய வேதனைகள் சோதனைகள் இருந்தது. அதெல்லாம் ஜெயில அடைக்கப்பட்டார், நிறைய துன்பங்களை சகித்தார். அதெல்லாம் நம்மளால கூட சகிக்க முடியாது. ஆனா அவர் அத்தனையும் சகித்து கொண்டு அவர் சொல்லுகிற வசனம் இதுதான். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சோ நம்மளுடைய போராட்டமும் நல்ல போராட்டமா இருக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ மறித்தோம் என்பது அல்ல. நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை நல்லபடியா முடிக்கணும், விசுவாசத்தை நம்ம நல்லபடியாய் காத்து கொள்ளணும். நமக்கு பிரோஜனமா இருக்கணும், நமக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு பிரோஜனமா இருக்கணும், கர்த்தருக்கு பிரோஜனமாய் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய போராட்டம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இடைபடுகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளோட கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லக்கூடிய வசனத்தை நாம் அதிகமாய் சொல்லுகிறவர்களா இருப்போம் நம்மளுடைய வயதான காலத்துல. அப்படியான போராட்டத்தை தான் நீங்களும் நானும் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை எண்ணி நம்ம வருத்தப்படுறதுக்காகவோ நம்மளுடைய மரணம் இப்படியா இருக்குமோன்னு சொல்லி பயப்படுறதுக்காக அல்ல.
நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பலப்படணும். பலப்படுறதுனால நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட இடைப்படுகிறார். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை அதிகமாக்கி கொள்ளுவோம். சோதனைகளை நிலைத்திருப்போம். பொறுமையோட ஓட்டத்தை ஓடுவோம். பாதியில நின்று விடாம பொறுமையோட ஓடுவோம். நல்ல போராட்டத்தை போராடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த ஒரு மாதமும் விசுவாசத்தை பத்தி ஒரு நல்ல தெளிவு ஆண்டவரே எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பாமை நன்றியோடு போய் துதிக்கிறோம். விசுவாசத்தை பத்தி தெரிந்து கொண்டோம். சோதனைகள்ல ஆண்டவரை எப்படியாய் உங்களோட விசுவாசமா இருப்பதுன்னு கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா பொறுமையோட ஓட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாருங்க, தைரியத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலேயும் உங்க கிருபை இறங்குவதாக. அப்பா உங்க இரக்கம் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே நீங்க தொடுங்கப்பா. அப்பா சோர்ந்து போயிருக்கிற மக்களை நீங்க தொடுங்க. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிற நீங்க தொடுங்க. உங்க அன்பின் கரம் உங்களை தொட்டு ஆண்டவர் அப்பா உங்க விசுவாசத்துல உறுதிப்பட செய்யும்படியாய் செபிக்கிற ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை பெற்றவர்களாய் உங்க முன்பாய் அழகாய் தோன்றுகிறவராய் இருக்கத்தக்கதான கிருபையை தாருங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.